கோவாவே இல்லாமல் சூப்பர் சாஃப்டான எம்மியான முட்டை மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. இதில் நம்ம நெய் கூட சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ அதுக்கு முதல்ல மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10-15 பாதாமை தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்து அதையுமே வந்து அதே மிக்சி ஜார்லேயே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நார்மல் ஸ்பூனாலேயே வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையுமே வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 பீஸ் அளவுக்கு பிரெட் துண்டுகள் எடுத்துட்டு இப்போ அதே மிக்சி ஜார்லேயே இதை அப்படியே வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கோவாக்கு பதில் நம்ம இதுதான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சுகர் அரைச்சி பவுலில் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா பிரெட் துண்டுகள் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு வந்து முட்டை மிட்டாய் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு கலருக்காக கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கேக் ட்ரே எடுத்துட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் வந்து சேர்த்துக்கிறோம். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். நான் இது சேர்த்தா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரேவை எடுத்து அதில் வச்சுட்டு குக்கர் மூடியில் வந்து விசில் கேஸ்கட்லாம் போடாமல் மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே இந்த மாதிரி கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கோவாவும் நம்ம வந்து சேர்க்கலை. அதே மாதிரி நெய்யுமே வந்து நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.